நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய இடங்களில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளோட துணையோட ஆட்சியை பிடிச்சு முதல்வராகி இப்போ முதல்வராக வந்திருக்காரு. நேற்று அவருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஸோ அதில் எல்லா கட்சிகளுமே சட்டசபையில் பங்கு பெற்றாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எல்லாருமே பேசினாங்க. நேற்று முதல் சட்டமன்ற கூட்டம் அப்படின்ற மாதிரி நடந்தது. ஸோ இவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட இந்த 3 நாட்களில் பேசின் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு காவல் நிலையத்திலேயே தாக்குதல், அப்புறம் நிறையா அங்கங்கே வன்முறை சம்பவங்கள், அதுக்கப்புறம் பீகாரில் தமிழ் இளைஞர் மேலே வடமாநில இளைஞர்கள் தாக்குதல் இப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறையா நடந்தாலும் சரி, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்போதைக்கப்போ நடக்கிறது தான். இதுக்கு நம்ம பெருசாக இந்த அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி சொன்னாங்க. பட் நம்ம அதை ஒரு கவுண்டர் அட்டாக்காக வைக்கிறதுக்காக வைக்கலாம். பட் ரியாலிட்டியில் பார்த்தோம்னா இது இந்த மாதிரிலாம் நடக்கிறது தான். அதை இன்னும் கொஞ்சம் காவல்துறை சரி செய்யணும் அப்படின்றத சொல்லிக்குவோம். தென் சட்டசபை நடவடிக்கைகளுக்கு வருவோம். சட்டசபையில் முதல் நாளே அதாவது எம்எல்ஏக்கெல்லாம் பதவியேற்கும் போதே ரொம்பவே சூப்பராக உதயநிதி பேசிட்டார். அவரோட அந்த பாணியில், நக்கல் பாணியில் நிறைய பதில்கள்லாம் சொன்னார். அன்னைக்கு பெருசாக சூடு பிடிக்கலை. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பதவி ஏற்கிறது அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. நேற்று தான் சூடு பிடிச்சதுன்னு சொல்லலாம். அதாவது அவரோட ஆஸ்தான ஜோதிடரை எப்படி அரசவையிலெல்லாம் ஜோதிடர்களை நியமிப்பாங்களோ அந்த மாதிரி ஆஸ்தான ஜோதிடரை ஒரு அரசு பதவியில் நியமித்து மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இணையான ஒரு பதவி அப்படின்ற போது எல்லாருமே அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், அப்புறம் எஸ்டிபிஐ கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்றது மதச்சார்பற்றது. இப்போ ஒரு ஜோசியர்ன்றது அது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது. சரி, ஓகே, விஜய் அவர்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும், வெற்றிவேல் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஹிந்துவாக இருந்தாலும், இது ஒரு ஜோசியம்ன்றது பொதுவாக இந்து மதம் சார்ந்து ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தனிப்பட்ட முறையில் எல்லாருமே பார்த்துக்கலாம், அதை யாரும் கேள்வி கேட்படுதல். ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் பிரிவில் ஒரு ஐஏஎஸ்க்கு இணையான ஒரு பதவியை கொண்டு ஒரு ஜோசியருக்கு கொடுக்கறது தான் இங்கே கேள்வியாக எழுது. இந்த கேள்வியை எழுப்பும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளர் லியோனிக்கு நீங்கள் தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் பதவி கொடுத்தீங்களே, அது மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு தான் படிக்கணும் அப்படின்றது, சிந்திக்கணும் அப்படின்றது, அரசியலை தொடர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவர் ஆசிரியராக ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கார். அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியராக ரொம்ப காலமாக செயல்பட்டுட்டு வர்றாரு. ஸோ அவருக்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் அப்படின்னு கொடுக்குறது பொருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தான் தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் பதவி கொடுக்கணும். ஏன்னா ஆசிரியர் தான் மாணவர்கள் எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரியான ஒரு பாடத்திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியும். ஸோ அது ஒரு ஆசிரியருக்கு கொடுத்துருக்காங்க, சரிதானே? ஆனால் அரசியல் பிரிவு ஆலோசகர்ன்றது ஒரு ஜோசியருக்கு கொடுக்குறது எப்படி இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும்? ஜோசியர்ன்றவர் இருக்கிற கட்டங்களை வச்சு கணிக்கிறவர். அது கணிக்கிறது எல்லாமே 100% எல்லாருக்குமே சரியாக நடக்குமா? அதனால தான் இங்கே பல இளைஞர்களுக்கு திருமணமாகாமையே இருக்குது. ஸோ ஜோசியம்ன்றது எல்லா சமயமும் அது சரியாக இருக்காது. ஸோ அதை தான் எல்லாருமே நேற்று குறிப்பிட்டு பேசினாங்க. அதில் தோழர் வன்னியரசு பேசுனது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அவர் பல வரலாற்று தகவல்கள்லாம் எடுத்து சொன்னார். அதே மாதிரி ஜோசியம், பில்லி சூன்யம் இதெல்லாம் அரசு ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வன்மையாக தன்னோட கண்டனங்களை அங்கே தெரிவித்தார். இதில் எல்லாருமே அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினது தான் ஹேட்ஸ் ஆஃப். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே இந்த அளவுக்கு துணிச்சலாம் எகிரி அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது அவங்க சாதாரணமாக தான் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க பாருங்க ஒரு டைலாக்கு, உங்கள் ராஜகுருவாக இருந்தால் அதை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக முதல்வரை பார்த்து நேருக்கு நேராகவே கேட்டாங்க. அந்த ஒரு தைரியத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அப்படியே ஒரு விஜயகாந்தோட அந்த ஒரு ஆக்ரோஷத்தை அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சது. அவங்க நல்லா பேசுவாங்க, சிறந்த பேச்சாளர் அப்படின்றது நம்ம நிறைய பிரச்சார கூட்டங்களில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் சட்டசபையில் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலே நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா
உதயநிதி அவர்கள் நிறைய பேசினாலும் பிரேமலதா அவர்களுக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து அவரோட ஸ்பீச் இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீசெண்டாக அதை வந்து ஒரு சுட்டி காட்டினாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பேசினாங்க. அதனால தான் வந்து இது ஓகே, இந்த ஸ்பீச் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெளியில் போகும், அது வந்து நமக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத புரிஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணி அந்த நியமனத்தை ரத்து பண்ணியிருக்கிறார். அதே போல் தான் இந்த இதுக்கு தமிழ்முன் அன்சாரி வந்து பழங்கால வரலாற்று ஒரு நிகழ்வை வந்து எடுத்து சொன்னார். அதாவது சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட தம்பி தான் வந்து இளங்கோவடிகள், அதாவது சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள். ஸோ அப்போ வந்து அவரோட சேரன் செங்குட்டுவனோட அப்பா வந்து ஒரு ஜோசியர் வச்சுருந்துருக்காரு அரசவையில். அந்த அரசவையில் இருக்கிற ஜோதிடர் வந்து சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூடுற ஒரு தன்மை வந்து அவரோட ஜாதகத்தில் வந்து கிடையாது, ஸோ இளங்கோவடிகளுக்கு தான் அந்த கட்டம்ன்றது பொருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதை வந்து உடைக்கணும், ஜாதகம்ன்றதை உடைக்கணும், அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத முடிவு பண்ணி இளங்கோவடிகள் போயிட்டு துறவரம் போடுறாரு. துறவரம் போயிட்டு வனவாசம் போயிட்டு வடநாட்டுக்கெலாம் போகிறாரு. போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து தான் வந்து வராரு. அந்த சமயங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 52 வருஷங்கள் சேரன் செங்குட்டுவன் வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. சேரன் செங்குட்டுவன்றது வந்து எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அட்லீஸ்ட் காதலையாவது கேட்டிருப்போம் அந்த ஒரு பேரை. ஸோ அப்போவே வந்து அந்த ஜாதகம்ன்ற அந்த மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்ட ஒரு நிலமாக வந்து தமிழ்நாட்டோட நிலம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து தமிழ்முன் அன்சாரி வந்து குறிப்பிட்டு சொன்னார். அதே போல் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் வந்து அறிவியல் மனப்பான்மையை தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் தன்னோட கருத்தை வந்து தெரிவித்தார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக வந்து இருந்தாங்க. இதில் வந்து நேற்று வந்து உதயநிதி பண்ணதும் ஒரு அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே வந்து புதிய ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முதல்வர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போதும் ஒரு சோஃபா போகுது, அந்த சோஃபா கூடயே பின்னாடி வந்து முதல்வரும் போகிறாரு. முக்கியமாக அவர் குறிப்பிட்டு சொன்னது வந்து சோஃபா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸ்க்கும் போனது, பட் உடனே வந்து முதல்வர் போகலை. ஆனால் சோஃபா போன உடனே வந்து போனது வந்து CV சண்முகம் அவர்கள் சார்ந்த அதிமுக அணியை பார்க்குறதுக்கு தான். ஸோ உடனே போகிறாரு. ஸோ சேஞ்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸ்சேஞ்சே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி அடித்தார். இது புதிய ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் புஷ்பா மாடல் ஆட்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரைமிங்கில் அப்படியே வந்து ஒரு வேறு லெவலில் பேசிட்டாருன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி வந்து குதிரை பேரம் நடந்தது. அந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து அப்படியே வந்து நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தவர் வந்து காருக்குள்ளே வந்துட்டு முகத்தையெல்லாம் அப்படியே மூடிக்கிட்டே வந்து போயிருந்தார். இவர் தான் முதல்வர் தான் பேசியிருந்தார். நாங்கள் முகத்தை மூடிக்கிட்டுலாம் வந்து போக மாட்டோம், எதாக இருந்தாலும் வெளிப்படையாக செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இவரே வந்து இவருக்கு ஆதரவு தர எம்எல்ஏ ஒருத்தவர் வந்து முகத்தை மூடிக்கிட்டு தன்னோட பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்க்குள்ளே வர வச்சு இந்த மாதிரி வந்து நடந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்களும் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. இது தூய ஆட்சி கிடையாது, துர்நாற்றம் கொண்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்து அவரும் தன்னோட கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ அப்போ காமராஜ் அவர்கள் மறுபடியும் வந்து ஆளுநரை பார்த்து மறுபடியும் டிடிவி தினகரனோட இருந்து பேசினார். ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்து அது இப்போ இருந்தாலும் தெரியும், இது இப்படி தான் நடக்க போகுதுன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். அதே போலவே வந்து தான் வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி காமராஜ் சொல்ல உடனே அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டார் டிடிவி தினகரன். ஸோ இப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எல்லாருமே குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனால் இது எதுக்குமே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்ல முடியலை. அந்த குதிரை பேரம் அப்படின்றதுக்கு மட்டும் குதிரை வேகம் சொல்லிட்டு ஒரு லைட்டான ஒரு பஞ்சை மட்டும் சொன்னார். ஏன்னா அது மட்டும்தான் அவருக்கு வந்து அவரால் யோசித்து பதில் சொல்ல முடிஞ்சது. மித்தவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும், ஏன்னா தமிழ்முன் அன்சாரியெல்லாம் வந்து சேரன் செங்குட்டுவன் வரைக்கும் போயிட்டார், அதெல்லாம் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல் வந்துட்டு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜவஹர்லால் சொல்லியிருந்தார். அதே போல் வந்து கார்ல் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு வந்து நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து பேசியிருந்தார். இது ஒரு படிப்பு கூட அவருக்கு வந்து இருந்திருக்காரு. ஏன்னா அவரே வந்து டிகிரியை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு படத்தில் நடிக்க வந்த ஒரு இளைஞராக தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து படிப்பின் மேலேயோ புத்தகங்கள் வாசிக்குவதன் மேலேயோ ஒரு மிகப்பெரிய நாட்டம்லாம் இருந்தது கிடையாது. அதுக்காக உதயநிதி அவர்களுக்கு வந்து நாட்டம் இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உதயநிதி அவர்கள் வந்து முன்னாடி செயல்பட்டதுக்கும் இப்போ அவரோட ஸ்பீச்சில் ஏற்பட்ட கிளாரிட்டிக்கும்
அவர் வந்து லேர்ன் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நமக்கு கண் கூட தெரியும். ஏன்னா அவரோட முன்னாடி ஸ்பீச் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக நம்மளை மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ஒரு அரசியல்வாதிக்கு உரிய அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலைஞர் பேசக்கூடிய அந்த ஒரு நக்கலான கிண்டலான பேச்சுகளில் கொஞ்சம் இருக்குது. ஃபுல்லாக அவர் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பாணியே வேறு. அவங்க வந்து இந்த நக்கல் பேச்சு அந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வளர்ச்சி, ஸோ அடுத்த கட்ட செயல்பாடு, இதை நோக்கி தான் அவரோட செயல்பாடுன்றது இருக்கும். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு எதிரி வந்து என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை நம்மளும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு வந்து சிறந்த உதாரணமாக நம்ம சனாதனத்தை பற்றி அவர் எதிர்த்து பேசுனதை சொல்லலாம். அதுக்கு பாடகர் கிருஷ்ணா வந்து சனாதனம் உங்களை ஒழிச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவங்களெல்லாம் பார்த்து சிரிப்பை தான் வந்து நம்ம காமிக்கணும். ஏன்னா ஸோ இவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் சட்டமன்றத்திலையும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியிருந்தார். ஸோ இதை வந்து கலைஞர் அவர்கள்லாம் வந்து முன்னாடியே பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து முதல்வரும் ஆகியிருக்கிறார். இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. அது போக வந்துட்டு இந்த இன்னொரு வந்து பெருசாக வந்து எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்கள் வந்து ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் வெளிநடப்பு செஞ்சாங்க. விஜய் அவர்கள் சொல்கிற பதிலை கேட்கக்கூட முடியாமல் அவர் வந்து ஓடிட்டார், இல்லாட்டி விஜய் அவர்கள் வந்து பதில் கொடுத்துருப்பார் அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு எதிர்கட்சியுமே வந்து இப்போ ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கிட்ட நிறைய மெஜாரிட்டி இருக்கும். அந்த சட்டத்தை வந்து இவங்க வந்து எதிர்த்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டாலும் அந்த இடத்துல வந்து அது வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர மக்களுக்கு எதிரான சட்டத்தை வந்து நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்வாங்க. இதே போல தான் வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கும். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக அங்கே இருந்து எதிர்த்து வாக்களிப்பு செஞ்சாலுமே வந்து அந்த இடத்துல திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளை அனுப்பித்தான் அவங்கள வந்து வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு 118 எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டு கிடைக்க வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து போய் அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதுலேருந்து ஒரு 25 பேரை வந்து எடுத்திருக்காங்களே தவிர, அந்த 10ஆம் தேதிக்குள்ளே விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு காரணம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான், திமுகவோட ஓட்டுகள் தான். ஸோ திமுகவோட ஓட்டுகள் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஸோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஆல்ரெடி எங்களோட சப்போர்ட்டோட தான் நீங்கள் வந்து முதல்வரே ஆக போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அந்த இடத்துல வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் வரப்போதில்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த சூழலில் அங்கே வந்து அவங்க இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை வந்து வெளிநடப்பு தான் செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அரசு 6 மாதத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராதபடி நடத்த முடியும். இதெல்லாம் அரசியல் நடைமுறைகள். இது வந்து தெரியாமல் விஜய் அவர்கள் பதிலை கேட்காம உதய் அவர்கள் ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அறிவியலிகள். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஓடினாலும் இவர் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா அது வந்து லைவில் போய்கிட்டு இருக்கு. அவை குறிப்பில் எல்லாமே இடம்பெறும். இவர் சொன்னார் பார்த்தீங்களா ஜேசிடி பிரபாகர், அந்த திருட்டுத்தனமா அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு மற்றதெல்லாம் நான் இடம்பெற வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவைக்கு மாண்பு இல்லாத வார்த்தைகளை மட்டுமே வந்து நீக்கிட்டு மற்ற வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பதிவு பண்ணுவாங்க. அது நம்ம காலங்காலமாக இருக்கிற நடைமுறை. ஸோ அந்த சமயத்தில் ஆளும் கட்சியாக இருந்தது திமுக வந்துட்டு அவங்க எதிர்கட்சி வந்து ஜெயிக்கணுன்றதை வேடிக்கை பார்க்க எப்போவுமே விரும்பாது. எப்போவுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி ஜெயிக்கிறத வேடிக்கை பார்க்க விரும்பாது. அதனால அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னா கேமரா பார்த்து தானே. அவரை ஆல்ரெடி கேமராவை பார்த்து பதில் சொல்லி தான் பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட். கேமராவை பார்த்து அப்படியே வந்து ஒரு கிளைமேக்ஸில் சீனில் வந்து பேசுகிற மாதிரி பேச வேண்டியதானே. ஏன் பேச முடியல? ஏன்னா அங்கே ஸ்கிரிப்ட் இல்லை. அதுதான் இங்கே காரணம். ஸ்கிரிப்டில் குதிரை பேரம் குதிரை வேகம்ன்றது மட்டும் ஈஸியாக அவரோட அந்த மெமரி பவருக்கு வந்து ஈஸியாக ஒரு எதுகை முனையில் சொல்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கு மேலே இவங்க எல்லாரும் சொன்ன கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு மொழி புலமையோ சிந்திக்கும் திறனோ இல்லை அப்படின்றது தான் அது இங்கே வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து பதில் சொல்லி இருந்தால் அது நேரலையில் காண்பிக்கப்பட்டிருக்கும், அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கும். அது வந்து வரலாற்று பதிவாக வந்து சட்டசபை குறிப்புகளில் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல தெரியலை. சரி, அந்த இடத்துல பதில் சொல்ல தெரியல, வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அப்போ வந்து பதில் சொல்லலாமே.
என் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர் இந்த மாதிரிலாம் கேள்விகள்லாம் கேட்டார், அதுக்கு இந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறேன். இதே போய் ட்விட்டரில் போடுற இதே விஷயங்களை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்லலாமே, ஏன் சொல்லலை? பேசுகிறாங்கல்ல எல்லாருமே. அப்படி வந்து மற்ற எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அந்த இடத்துல பதில் சொல்லியிருந்தா அது கூட ஓரளவு வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கடந்து போயிடுறேன், இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டியாக நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரியாவது சமாளிச்சிருக்கணும். அதுவும் சமாளிக்கலை. இந்த பேச்சுகள்னால ரொம்பவே ட்ரிக்கர் ஆகிட்டார் முதல்வர் விஜய். அந்த ட்ரிக்கர்னால அவரால் பொறுத்துக்க முடியலை. அதை போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு சாயங்காலமாக வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தன்னால் எதுவும் அந்த இடத்துல பண்ண முடியல அப்படின்றதுனால ஸோ ஜான ஆரோக்கியசாமிகிட்ட சொல்லி வேறு யார்கிட்டையோ எழுதி வாங்க வச்சு அதை வந்து பேசியிருக்கிறாரு. அதுலேயும் வந்து தரவுகள்லாம் வந்து சரியாக இல்லை. அதையுமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து திருப்பி அவரோட பதிலடியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து மைனாரிட்டி ஆட்சி வந்து நீங்கள் வந்து 96 பேர் வச்சுட்டு நீங்கள் என்ன நடத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது வந்து கூட்டணி ஆட்சி. ஸோ 96 வந்து அவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் அந்த சமயத்தில் பாமக காங்கிரஸ் 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த கூட்டணியாக வந்து மெஜாரிட்டியாக தான் அவங்க ஜெயித்தாங்க. புரியுதா? ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்டணி உடனே நாங்கள் கூட்டணியே இல்லை தனியாக, உங்களை கூட்டணி வைக்க வேணாம்னு யார் சொன்னால்? உங்களை நம்பி யாரும் வரல, அதுதானே உண்மை. அதை வந்து ஏற்றுக்கணும். ஸோ ரியாலிட்டி வந்து என்ன அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அந்த இடத்துல அவரால் பதில் பேச முடியாது. அதனால தான் அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு அப்படின்றது தான் உண்மை. அந்த உண்மை தெரியாமல் ஸோ இன்னும் வந்து எதிர்காலங்களில் இன்னும் நிறைய கேள்விகள் வரும். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விஜய் அவர்கள் தான் பதில் பேசணும். ஏன்னா அவர் தான் வந்து முதல்வர். பல தொகுதிகளில் கேட்குற கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். மற்றவங்க பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில துறை சார்ந்த விஷயங்களுக்கு வேணால் மற்றவர்கள் பதில் சொல்லலாம். மற்ற எல்லாருக்கும் முதல்வர் தான் பதில் சொல்ல முடியும். மற்ற உறுப்பினர்கள் பதில் சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அகெட்ஸ். ஸோ அடுத்தடுத்து வந்து சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.